Okay guys, I'm back with another video. எல்லாருக்கும் வணக்கம். சோஃபலி பாத்தீங்கன்னா எல்லாரும் சேஃபா இருக்கீங்க நம்புறேன். வடக்குப்பட்டி ராமசாமி படம் பார்த்து இப்பதான் ஒரு 10 நிமிஷம் ஆகுது. யோ ப்ரோ, நாளைக்கு தானே ப்ரோ படம், என்ன இன்னைக்கே ரிவ்யூ போடுறேன்னு கேட்டா ப்ரிவ்யூ ஷோ கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ கூப்பிட்ட ப்ரோக்கு ஆக்சுவலாக பெரிய தேங்க்ஸ், ஆல்வின் ப்ரோக்கு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறாரு. அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக வச்சுக்காம தான் நான் படத்துக்கு வந்தேன். மொத்தமே நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்திருந்தாங்க இங்கே நுங்கம்பாக்கத்தில். போன படம் சந்தானம் அவர்கிறது டிடி ரிட்டர்ன்ஸு. செம்மையா சிரிச்சு வயிறு வலிக்க சிரிச்சோம். அந்த அளவுக்கு வேற லெவலில் இருந்துச்சு படம். செம்ம ஹிட்டு. இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் டக்குன்னு பேசி முடிச்சிடுறேன். ஸோ இதில் மெயினாக முக்கியமாக ஹைலைட் என்னன்னா கேஸ்டிங்கு, செட் ஒர்க் தாங்க. அந்த ஒரு 80s 70s டைமில் இருக்கிற காஸ்டியூம்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இந்த படம் எடுத்திருக்காங்க. ஸோ டைரக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் திஸ் கோன் பி பைசா வசூல் மூவியாக தான் இருக்கும் ஃபார் ஷியோர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகுது. இன்டர்மிஷன் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே பரபரப்பு இருக்கு. நிறைய இடத்துல வயிறு வலிக்க சிரிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா காமெடியில இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்டர்மிஷன் வருது. சந்தானம் அவர்களோட ஒன்லைனரு, சந்தானம் கூட இருக்கிற 2 பேரு, அதை ஒருத்தர் டைலாக் பேசுவாரு, இன்னுமாடா என்ன பைத்தியக்காரன் நினைச்சுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் சரி இன்னொருத்தரும் சரி சந்தானத்தையே தூக்கி சாப்பிட்டாங்க. ஆக்சுவலா சந்தானமே தெரியல நிறைய இடத்துல. இவங்க 2 பேர் பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ஆஸ்கர் லெவலுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காமெடிக்கு பஞ்சமே இல்ல கைஸ். சந்தானமோட ஒன்லைனரா இருக்கட்டும், அவங்க 2 பேர் காமெடியா இருக்கட்டும், ஊர்ல இருக்கிற காமெடியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மொட்ட ராஜேந்திரன் வந்த என்ட்ரி சீனா இருக்கட்டும், இந்த மேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிலிட்டரி கேரக்டர்ல ஒருத்தர் நடிச்சிருப்பாப்புல, அவரோட கேரக்டரா இருக்கட்டும், கம்ப்ளீட்லி பாத்தீங்கன்னா சிரிச்சு நான் ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு இன்ஸ்டா ஸ்டோரி போட்டிருப்பேன், ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கேன், நான் அப்செட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு. பட் படம் பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே மைண்டே ரிலாக்ஸ் ஆயிடுச்சு கேஸ். வீட்டுல கூட ஃபேமிலி கூட கூட்டு போகணும்னு சொல்லிட்டு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு இந்த படத்தை பார்க்கும்போது. ரெண்டு விஷயம் இருக்குங்க படங்கள் அப்படின்னா. ஸ்கிரிப்ட் ஓரியன்டா ஒரு படம் எடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா என்டர்டைன்மெண்டா எடுப்பாங்க. ஸோ மக்கள் பார்த்து சிரிச்சு கைதட்டி கிரௌட் வந்துட்டே இருக்கு அப்படின்னா ஆப்வியஸ்லி தட்ஸ் a huge success. அப்படி இல்லைன்னா கண்டென்ட்டே இல்லாம சில பேர் படம் எடுப்பாங்க. காமெடியும் இருக்காது, சீரியஸ்னஸும் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. இந்த படம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு ஒரு 30% ஜட்மெண்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா தூக்கி சாப்பிட்டுடுச்சுங்க. சிரிச்சு ஐயோ வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. வேற லெவல்ல இருந்துச்சுங்க வடக்குப்பட்டி ராமசாமி படம். சீரியஸா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு சூப்பரா எடுப்பாங்க. ஐ திங்க் சந்தானம் அவர்களுக்கு 2வது படம் ஒரு வெற்றி இந்த படம். ஸோ அடுத்த படமும் ஆர்யா சந்தானம் கேரக்டர்ல 2 பேர் இருக்கிற மாதிரி ஒரு படம் வருதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதுவும் கண்டிப்பா ஹிட் ஆயிடும் அந்த ஒரு காம்போக்காகவே. பட் இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. உண்மையாவே கைஸ் வேற லெவல்ல இருக்கு படம். செகண்ட் ஹாஃப் நான் தான் சொல்றேன், நீங்க பசங்களோடய முக்கியமா ஃபேமிலியோட போங்கள, குழந்தைங்களோட சிரிச்சு ஒரு கட்டத்துக்கு மேல கண்ணில் தண்ணியே வந்துருச்சு எனக்கு. சில பேரால அந்த தியேட்டர்ல உட்காந்து நாங்க பாக்குறப்போ சில பேரால கண்ட்ரோலே பண்ண முடியல. எங்களை என்னதான் ப்ரிவியூ ஷோ கூப்பிட்டு இருந்தாலும் பாசிட்டிவ் மட்டுமே சொல்லணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஸ்லோவா தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா என்னடா இது சந்தானம் படத்தோட காமெடி மாதிரி இல்லையே, கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்கு, அவ்வளவுதானா அப்படின்னு நினைச்சேன். பட் இன்டர்மிஷனுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா எலிவேஷன் ரைட்டா பாகுபலி ரேஞ்சு, கலெக்ஷன் ரேஞ்சுக்கு பாத்தீங்கன்னா போயிடுச்சு. அவ்வளவு சிரிப்பு கேஸ், அவ்வளவு ஹிலேரியஸா இருக்கு. காமெடி மூவிஸ் எப்பவுமே மனசுக்கு ஒரு நல்ல ஒரு இது கொண்டு வரும். பட் கிளைமேக்ஸ்ல அப்படியே கொஞ்சம் ஒரு ஸ்பிரிச்சுவலா பாத்தீங்கன்னா படத்தை முடிச்சாங்க. MS பாஸ்கர் இருக்காரு, சந்தானம், அதுக்கப்புறம் அவங்க 2 கேரக்டர், வில்லன்ஸ் 2 பேர் செம்ம சிரிப்பு காட்டுன்னு இருந்தாங்க. மொட்ட ராஜேந்திர கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு காமெடிக்கு பஞ்சமே இல்லை கேஸ். ஒரு 30% உங்களுக்கு ஸ்டோரி ஓரியன்டா, 70% காமெடி. ஸோ வடக்குப்பட்டி ராமசாமி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்கு படம் பார்க்கும்போது. ஸோ சந்தானம் அவர்களே ஆல் த பெஸ்ட் ஃபார் த அதர் மூவிஸ். எனக்கு ஹேட்ரிக் அடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். டைரக்டருக்கு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் முக்கியமா இன்வைட் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஏன் சினிமாவுக்கு போகக்கூடாது, நம்மளும் நடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு திறமை இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஓரளவு நமக்கு தெரியும். பட் அதுக்கான முயற்சிகளும் பாத்தீங்கன்னா எடுக்கணும். அண்ட் இட்ஸ் பிரசாந்த் அவர்கள் தமிழ் சினிமா ரிவ்யூ நம்ம பார்த்திருப்பீங்க, பாண்டான்னு சொல்லிட்டு எல்லாருமே செல்லமா கூப்பிடுவீங்க. அவருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரோல் கொடுத்திருக்காங்க. அந்த ரோல்லயே அவர் வாழ்ந்திருக்காரு. ரொம்ப அதிகமாகவும் நடிக்கல, ரொம்ப கம்மியாகவும் நடிக்கல. ஒரு அமைச்சரா இல்லாம பேலன்ஸ்டா பாத்தீங்கன்னா தலைவர் நடிச்சிருக்காரு. இது பேசினே இருக்கும்போது கர்மம் லைட் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, பேலன்ஸ்டா நடிச்சிருக்காரு. அவரோட ரோலும் பாத்தீங்கன்னா சூப்பரா கொடுத்திருக்காங்க. மேகா ஆகாஷ் செம்ம கியூட்டா இருந்தாங்க. அண்ட் முடியறப்ப அவங்க கூட போட்டோ எல்லாம் எடுத்துட்டு தான் வந்தா. மேபி அதுதான் நான் தம்ப்நெயில்ல வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப கியூட்டா இருந்தாங்க ஆக்சுவலா பாக்குறதுக்கு. இங்க ஆக்சுவலா சந்தானம் அவர்கள் ஸ்டார்டிங்ல வந்து பேசிட்டு போயிட்டாரு. இப்ப அவர் இன்னொரு இடத்துல பிரஸ் ஷோல பிஸியா உட்கார்ந்து இருக்காரு. நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. படம் எடுக்கிறது ஒரு விஷயம் அப்படின்னா அது ப்ராப்பரா ரிலீஸ் பண்ணிட்டு ப்ரமோஷன்ஸ் பண்ணிட்டு ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ் வர வைக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. படத்துல பாத்தீங்கன்னா ஸ்டோரி இருக்கு, ஆர்டிபிஷியலா எதுவுமே கிடையாது. எல்லாமே பாத்தீங்கன்னா சிரிப்பு வர வைக்கிற
மாதிரி பாத்தீங்கன்னா கற்பனையா பண்ண ஒரு கதை தான். ஸோ இது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்ச பர்சனல் அட்டாக்ல எதுவும் இருக்கு, அது ஸ்பிரிச்சுவலா பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. மைண்டை ஃப்ரீயா வச்சுட்டு எந்த கவலை இருந்தாலும் ஃபேமிலியோட போய் உட்காருங்க, சிரிச்சுட்டு தான் நீங்க வெளியே வருவீங்க, தட்ஸ் ஃபார் ஷியோர். அதுக்கப்புறம் என்ன ப்ரோ பொட்டி கொடுத்துட்டாங்களா, கோடிக்கணக்கில் கொடுத்துட்டாங்களா கேட்டா ஆமா கோடிக்கணக்கில் கொடுத்துட்டாங்க, அடுத்தது போய் வீடு தான் வாங்க போறேன் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் சந்திக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். டாடா. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.